துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே ஓ யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, ஓ கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலோ வெற்றி தருவி. நிசியே என்னால் வெற்றி தருவி. அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலோ வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலோ ஓ ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் ஓ கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஓ ஈரே, க்ளோரி பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு. யெகோவா நிசியே,
என்னாலும் வெற்றி தருவே நிசியே என்னாலும் வெற்றி தருவே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே இயேசுவின் நாமத்தில் ஓ என்னாலும் வெற்றி தருவே யெகோவா ஈரே என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ ஓ கருத்தோ துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் ஓ கருத்தோ துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே ஓ பா எங்கள் நல்ல மேய்ப்பரே காலங்களம் நாங்கள் காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடு கர்த்தர் நாமோ ஓ கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா சம்மா எங்கள் கூடவே இருக்கிறே யெகோவா சம்மா எங்கள் கூடவே இருக்கிறீ சோத்திரமே அப்பா சோத்திரமே ஓ சோத்திரமே அப்பா சோத்திரமே ஓ சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் ஓ கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா நிசியே வெற்றி தருவே யெகோவா ஓ நிசியே என்னாலும் வெற்றி தருவே யெகோவா 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 என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே
என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தனாமோ என் புகலிடமே, கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தனாமோ என் புகலிடமே, கர்த்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னால் வெற்றி தரும். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் ஆண்டவர். பெனாதாத்தின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் ஆண்டவர். பெனாதாத்தின் வல்லமைக்கு மேல ஒரு ஜெயம் ஆண்டவர். பெனாதாத்தின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் ஆண்டவர். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் ஆண்டவர். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு வல்லமை. பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒருவர் மேலும் ஒருவர் மேலும். அல்மா ரக்க மன சபா தட ரக மன ரிபா லர மன கம நத டட. பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள அபிஷேக வல்லமை. பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒருவர் மேலும் ஒருவர் மேலும். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ற அபிஷேகம். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ற அபிஷேகம். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ற ஒரு அபிஷேகம். பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை. பெனாதாத்தின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம். 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 பெனாதாத்தின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா 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 நிரப்பட்டப்பா. அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமைகளை ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 நிரப்பட்ட. ரக்க மன சபா தட ரக்க மன கபா அல்மா ரக்க மன கமா நத டட ரிபா. பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிற, பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம். பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 நிரப்பட்ட. அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள, அந்த பெனாதாத்தின் வல்லமையை மேற்கொள்ள, அந்த பலமைக்க பெனாதாத்தை மேற்கொள்ள, அந்த பலமைக்க பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும். நீ மாலா ரபா காட்டா அல்மா ரகமா நதா டா ரகமா ரிபா பாபா காதா டா டா ரகமா நீ மானா ரமானா சே மாலா ரபா ரிபா லர மன கமா நதா டா டா ரபா டா ரக லிமா நர மன சபா டா ரபா துடா மல கர ரிக மன கபா துடா கரியமா நீமா நரமட சிவதட யந்தர மல்கரபா நீமா நரமட சபதுடி மாந்தரபோ ரிபா பாபா கபா நீமா நரமன கமா நத டட ரக மன அல்மா ரக மட சிவ தட ரபா தட. அந்த பெனாதாத்தை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒருவர் மேலும் ஒருவர் மேலும் ஒருவர் மேலும் ஒருவர் மேலும். அந்த பெனாதாத்தின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேக வல்லமை, பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ற அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா 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 நிரப்பங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பெனாதாத்தின் ஆண்டவரே ஆகாப்பை போல நாங்கள் தோத்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆகாப்பை போல பின்வாங்கிடக்கூடாது ஆண்டவரே. ஆகாப்பை போல பயந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆகாப்பை போல பின்வாங்கிடக்கூடாது ஆண்டவரே. ஆகாப்பையை தோற்கடிக்கிற அந்த பெனாதாத்தின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை எங்கள் ஒருவர் மேலும், எங்கள் ஒருவர் மேலும். நீ மாலா ரபா கதா அல்மா ரக மன தட ரகமா நீ மால ரமன ஷேபா தடரா நீ மாகா மன தோடா ரபாபா நீ மால ரமன கதடா நீ மால ரமன கம நத டட. அந்த பெனாதாத்தின் ஆவி இன்னைக்கு நாங்கள் ஜெயிச்ச ஜெயம் எடுக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஜெயிச்ச ஜெயம் எடுக்கிறோம். இன்னைக்கு ஜெயிச்ச ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. அந்த பெனாதாத்தின் ஆவியை மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவர். சபைக்கு விரோதமா எழுப்பி போராடுற, சபைக்கு விரோதமா எழுப்பி போராடுற அந்த பெனாதாத்தின் ஆவி, அந்த பெனாதாத்தின் ஆவி, அந்த பெனாதாத்தின் ஆவி இன்னைக்கு ஜெயிக்கப்படட்டும். இன்னைக்கு ஜெயிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு ஜெயிக்கிற ஆண்டவர், இன்னைக்கு ஜெயிக்கிற ஆண்டவர். அந்த பெனாதாத்தின் ஆவியை இன்னைக்கு மேற்கொண்டு ஜெயிக்கிற ஆண்டவர், இன்னைக்கு மேற்கொண்டு ஜெயிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு ஜெயம் எடுக்கிறோம். அந்த பெனாதாத்தின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் எடுக்கிறோம். அந்த பெனாதாத்தின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் எடுக்கிறோம். நீ பா 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 க மானதா அல்மா ரக மன க மன தோடா கர நீ மால ரமன சே கதடா லிமா லர மன கம நத டட ரக மன சிவ தட ரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிறோம். அந்த பெனாதாத்தின் ஆவியை ஜெயம் எடுக்கிறோம். அந்த பெனாதாத்தின் ஆவிக்கு மேல அந்த ஆகாபையை பயம் முறித்தின, அந்த ஆகாபையை அடிமைப்படுத்தி வச்ச, அந்த ஆகாபையை அடைக்க ஆண்ட அந்த பெனாதாத்தின் வல்லமையை, அந்த பெனாதாத்தின் ஆவியை நீ மா மா பா தாடா நீ மா பா பா தாடா ரக அந்த பெனாதாத்தின் ஆவியை இன்னைக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவர். இன்னைக்கு ஜெயிக்கிறோம் ஆண்டவர். அது கேட்ட ஒரு அபிஷேகம், அது கேட்ட ஒரு வல்லமை, அது கேட்ட ஒரு வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 நிரப்பட்ட
நீ மாகா தாடா அரகா மானா காமானா தாடா ரிபாலா ரமாகா நாதா அல்மாரா காமானா காமானா துடா ரிபாலா ரமானா சேபா தாடா ரகா அல்மாரா காமானா துடா ரிபாலா ரமானா கபா தாடா ரகா. ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டும். அந்த பெனாதாத்தை எனக்கு ஜெயிக்கணும். அந்த பெனாதாத்தை எனக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம். அந்த பெனாதாத்தை எனக்கு நாங்கள் ஜெயிச்சு ஜெயம் எடுக்கிறோம். அந்த பெனாதாத்தின் வல்லமை எனக்கு ஜெயிச்சு ஜெயம் எடுக்கிறோம். அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டு 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 நிரப்பட்டு. நீ மா மா பா தாடா ரீ பா 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 தாடா ராகா அல்மா ராகா மானா தோடா கரா அல்மா ரா மானா சே மானாதா. இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. இப்போ அந்த அபிஷேகம் மேலே இறங்கி வருது, இப்போ அந்த அபிஷேகம் மேலே இறங்கி வருது. பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம், பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம், பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம் வல்லமையா எங்களை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்க, 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 நிரப்புங்க. Riba kada dada raka mana shiba dada alma raka mana kama nada dada ஆவில நிரம்பி அந்த பெனாதாத்தின் ஆவி இப்ப அழிச்சு ஜோமன், இப்ப கட்டி ஜோமன், இப்ப கட்டி ஜோமன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பெனாதாத்தின் ஆவி சபைகளுக்கு விரோதமா எழுப்பி போராடுற, சபைகளுக்கு விரோதமா எழுப்பி போராடுற இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள், இந்த பெனாதாத்தின் கிரியைகள் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. சபைக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ரூபத்தில், எந்த விதத்தில், எந்த கோணத்தில் இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ, செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவிகளை எல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். நீ பாபா பாபா பா ரிபாலா ரமானா கதடடா இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் எல்லாம், அந்த பெனாதாத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா. எந்த விதத்துல, எந்த ரூபத்துல, எந்த கோணத்துல இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் இனி சபைக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படி கிரியை செய்கிற அந்த பெனாதாத்தின் ஆவிகளை, அந்த பெனாதாத்தின் வல்லமைகளை இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ரிபா லர மன கமா நதா டடா ரக அல்மா ரக மன ஷிமா நர மன கபா துடா கர மன. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. அந்த பெனாதாத்தின் வல்லமை, அந்த பெனாதாத்தின் ஆவி, அந்த பெனாதாத்தின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். நீமான் கர மன கபா தடா ரக அல்மா ரக மன ஷிபா தடா ரபா தடா லக நர மன கபா அல்மா ரக மன கபா துடா ரிபா லர மன சியாந்தர அல்மா ரக மன துரியாந்தர மோ ரிபா லர மன சியாந்தர மல்லர மதுரியா அல்மா ரக தடா ரமன கதா டடா ரிபா தடா ரிபா தடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் எல்லாம், இந்த பெனாதாத்தின் ஆவிகள் எல்லாம், இந்த பெனாதாத்தின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்ட ஆண்டவர், ஒருமனப்பட்ட ஆண்டவர் இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகளை, இந்த பெனாதாத்தின் கிரியைகளை இதையோடு அழிச்சு நிர்மலமாக்கி போடுறோம், இன்னையோடு அழிச்சு நிர்மலமாக்கி போடுறோம், இன்னையோடு அழிச்சு நிர்மலமாக்கி போடுறோம். இப்பொழுது 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 அதை மேற்கொள்ள ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம் எங்களை ஒவ்வொருவன் நிரப்பட்ட 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 இப்பொழுது நிரப்பட்டப்பா, 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 நிரப்பட்ட நிரப்பட்டப்பா, நிரப்பட்டப்பா, நிரப்பட்டப்பா. எல்லாம் முறிச்சு நிர்மலமாக்கி போடு, முறிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, முறிச்சு நிர்மலமாக்கி. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் முறிச்சு நிர்மலமாக்கி போடுங்க, முறிச்சு நிர்மலமாக்கி போடுங்க, முறிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. இந்த பெனாதாத்தின் ஆவிகள் இன்னையோட கதை வேரோட பிடிங்கி எரிகிறோம், வேரோட பிடிங்கி எரிகிறோம், வேரோட பிடிங்கி எரிகிறோம். அந்த கிரிகள் எல்லாம் கதை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க சார், நிர்மலமாக்கி போடுங்க சார், நிர்மலமாக்கி போடுங்க சார். கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யெகோவா நீசியே என்னடோ வெற்றி தருவீர், யெகோவா நீசியே என்னடோ வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா, ஓ அப்பா கத்தனாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே கத்தனா. வெற்றி தருவீர், நிசியே
என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே. என்னாலும் இயேசுவின் நாமத்தை ஆண்டு இந்த பெனாதாத் ஆவியை ஜெயிக்கிறோம். இந்த பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிறோம். இந்த பெனாதாத்தின் ஆவியை ஜெயிக்கிறோம். இந்த பெனாதாத்தின் வல்லமையை ஜெயிக்கிறோம். இந்த பெனாதாத்தின் வல்லமையை இன்னைக்கு முறியடிச்சு ஜெயிச்சு ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டு முறிச்சு ஜெயிக்கிறோம் ஆண்டவர். முறிச்சு ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அவருடைய முதலாவது கிரியை இந்த பெனாதாத்தின் வழிய முதலாவது கிரியை வேணுனே வம்பு சண்டைக்கு வருவதோடைய பெனாதாத்துடைய முதல் கிரியை. இதை பற்றி எங்கே பார்க்குறோம்? 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் அது இருக்குது. ஆனால் அந்த 10 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 20 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகா பாட்டுக்கு ஆகா இருப்பான். பெனாதாத் வந்து வேணும்னு வம்பு சண்டைக்கு என்ன செய்வான்னு எழுப்போம். நம்ம சைலண்ட்டாக இருப்போம். நம்மகிட்ட வேறுனே ஒருத்தர் வம்பு சண்டைக்கு வராங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பெனாதாத்தின் ஆவி. அது ரட்சிக்கப்படுக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், தனிப்பட்ட சம்பந்தமே இருக்காது. தனிப்பட்ட விதத்தில் ஒரு நபரோடு கூட காரணமே இல்லாமல் சண்டைக்கு வரணுன்ற நோக்கத்தோடு கூட சண்டைக்கு வரணும், சண்டையை உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுற ஆவி எந்த ஆவினா இந்த பெனாதாத்தின் ஆவி. இந்த வம்புக்கு சண்டைக்கு வருகிற இந்த பெனாதாத்தின் ஆவியை கத்த அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பான்னு எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஜோமல்லாம், எல்லாம் சேர்ந்து வலது கையை உயர்த்த அப்படியே ஜோமல்லாம், எல்லாம் வலது கையை உயர்த்த அப்படியே ஜோமன்னா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் தேவையே இல்லாமல் காரணமே இல்லாமல் குடும்பத்தில் சண்டையை உருவாக்குற அந்த பெனாதாத்தின் ஆவிகள், சபைக்குள்ள சண்டையை உருவாக்குற பெனாதாத்தின் ஆவிகள், காரணமே இல்லாமல் ஆண்டவர் பேசுகிற பேச்சு, செய்கிற செயல், எடுக்கிற முடிவு, காரியங்கள் எல்லாம் வீணா வம்புக்கு இழுக்கிற ஆண்டவரை வம்பு இழுக்கிற இப்படிப்பட்ட அந்த பெனாதாத்தின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத சபையில் குடும்பத்தில் கர்த்தரை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை வம்பு இழுக்கிற காரியங்கள் ஆண்டவர், வம்புக்கு வருகிற காரியங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேவையே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் குடும்பத்தில் ஆண்டவரே பேச வச்சு வம்பிழுத்த சண்டைக்கு உருவாக்குற, சமாதானத்தை கெடுக்கிற, மகிழ்ச்சியை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற இப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவிகள், இப்படிப்பட்ட பெனாதாத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அல்மா ரக மன கப தட ரக மன ரிப லர மன சிம நத டட ரப கம இப்படிப்பட்ட வம்பளுக்கு ஆண்டவரை பெனாதாத்தின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம். காரணமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல், தேவையே இல்லாமல் ஆண்டவரை குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பணிபுரிகிற இடத்துல ஆண்டவரை சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் வார்த்தையை கொடுத்து தேவையான வம்புக்கு சண்டைக்கு வர்ற மாதிரியே பேச்சு, சண்டையை உருவாக்கக்கூடிய விதத்தில் பேசி, சண்டையை உருவாக்கக்கூடிய விதத்தில் முடிவெடுத்து, சண்டையை உருவாக்கக்கூடிய விதத்தில் செயல்பட்டு அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற, அந்த சமாதான கேட உருவாக்க நினைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி குறிப்பாக எங்கள் பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல, எங்கள் பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல ரிபா லர மன கம நத டட ரிபா லர சபைக்கு உள்ள ஆண்டவரை, சமுதாயத்துக்கு உள்ள ஆண்டவரை, பக்கத்து வீட்டில், முன்னாடி வீட்டில், எதிர்த்த வீட்டில் ஆண்டவரை சம்பந்தமே இல்லாமல் சண்டையை உருவாக்குற விதமாக பேச வச்சு, சண்டையை உருவாக்குற விதமாக முடிவெடுக்க வச்சு அப்படிப்பட்ட ஆண்டவரை ரிபா கத டட ரிபா அல்மா ரக்க மன கம நத டட ரிபா லர மன ஷம நத டட ரபா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை சரையை உருவாக்குற, சண்டையை உருவாக்குற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். அந்த கிரிகள் எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி போடுகிறோம். அந்த கிரிகள் எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி போடுகிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலுமா அபத்தமாக்கி போடுகிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலுமா அபத்தமாக்கி போடுகிறோம். அவருடைய செயல்களை எல்லாம் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுகிறோம். இனி தேவையில்லாத வம்பு இழுக்கிற சண்டை ஆண்டவர், எங்களை வம்புக்கு இழுக்கிற ஆண்டவரே, எங்களை வம்ப தூண்டுகிற ஆண்டவரே, எங்களை தூண்டி சண்டைக்கு தூண்டி விடுகிற, அந்த சண்டைக்கு ஏவி விடுகிற அதற்பட்ட காரியத்தை உருவாக்குற இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள், இந்த பெனாதாத்தின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு சபைக்கு மத்தியில் கிரியை நடப்பிக்காதபடி, குடும்பத்து மத்தியில் கிரியை நடப்பிக்காதபடி அவைகள் எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அவைகள் எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். தகப்பனே சண்டையை தூண்டுகிற விதமாக பேசி, அப்படிப்பட்ட தோண்டில் பேசி, அப்படிப்பட்ட காரியத்தை பேசி அண்ட எப்படி பேச சண்டையை உருவாக்க முடியுமோ, சமாதானத்தை கெடுக்க முடியுமோ, நிம்மதியை கெடுக்க முடியுமோ அந்த விதத்தில் பேசி, அந்த விதத்தில் செயல்பட்டு அந்த இடத்துல சமாதானம் கேட்ட உருவாக்கி சண்டையை உருவாக்குற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் கிரியைகள் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர்,
யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. 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 அவனுடைய இரண்டாவது கிரியை, ஒரு வார்த்தையில் உறுதியை நிலைச்சு நிற்க மாட்டான், மாறி மாறி பேசுவான். மாறி மாறி அவன் ஆகாப் கிட்ட ஆள் அனுப்பி சொல்லுவான், உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளி ஆட்கள் எல்லாம் எனக்கு வேணும். உடனே சொல்லுவான் சரி அப்படின்னு ஆகாப் சொல்லிவிடுவான். ஆனால் ரெண்டாவது முறை சொல்லி அனுப்புவான், இல்லை இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற விசேஷப்பட நானே வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதானே என்ன பண்ணுவேன், நானே நான் எடுத்துக்குவேன் அப்படின்னுவான். இது எதை உருவாக்குறது? முதல்ல கருத்து சொன்னோம், சண்டையை உருவாக்குற விதத்தில் நம்ம இருக்கிற இடத்துல சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து அந்த இடத்துல சம்மதம் இல்லை எப்படி பேசினா நாங்கள் சண்டை வருமோ அந்த விதத்தில் பேச வைக்கிற ஆவி பெணதாத்து. ரெண்டாவது பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு வார்த்தையில் நினைச்சு நிற்க மாட்டான். அவன் வார்த்தையில் மாறி மாறி பேசுவான், மாறி மாறி பேசுவான். ஒரு வார்த்தையில் உறுதியை கடைசி நிற்க மாட்டாங்க, வார்த்தையை மாற்றி மாற்றி பேச வைக்கிறது பின்னால் இருக்கிறது அந்த பெணாதாத்தினார். முதல்ல சொல்லுவான் கொடுத்து அனுப்பு, சரின்னுவான். ரெண்டாவது நானே வந்து என்ன செய்வேன், எடுக்கிறேன்னுவான். அப்போ என்ன செய்யல, ஒரு வார்த்தை நினைச்சு நிற்கல, வார்த்தையில் மாறி மாறி பேச வைக்கிற இந்த பெணாதாத்தின் ஆவியை கத்தழிச்சு நிர்மலமாக்கப்படுங்கப்பான்னு எல்லாம் எளிமை நின்றபடி ஜோமலமா, எல்லாம் எளிமை நின்றபடி ஜோமலமா, எளிமை நின்று ஜோமலமா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். தகப்பனே 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 அல்மா ரக்க மன ஷேபா தட ரக மன கபா. வார்த்தையில் நிலைச்சு நிற்க முடியாமல் ஆண்டவரே வார்த்தையை பேச வைக்கிற ஆண்டவரை மாற்றி மாற்றி பேச வைக்கிற இந்த பெணாதாத்தின் ஆவிகள், இந்த பெணாதாத்தின் வல்லமைகளை கர்த்தர் இன்னைக்கு முறியடிச்சு போடுபடி ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுபடி ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுபடி ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுபடி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அல்மா ரக்க மன கம நத டட ரக மன. தகப்பனே 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவில், எடுக்கிற வாய்ஸ், பேசுகிற வார்த்தையில், சொல்லுகிற வார்த்தையில் நிலைச்சு நிற்க முடியாமல், எடுக்கிற தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க முடியாமல் அந்த அடிக்கடி வார்த்தையை மாற்றி மாற்றி பேச வைக்கிற இந்த பெணாதாத்தின் ஆவிகள், இந்த பெணாதாத்தின் வல்லமைகளை இன்னைக்கு கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. எங்களை மாணவர் வார்த்தையில் நிலைச்சு நிற்க முடியாமல், எடுக்கிற தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க முடியாமல், சொல்கிற வார்த்தையில் நிலைச்சு நிற்க முடியாமல் அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி பேச வைக்கிற, மாறி மாறி பேச வைக்கிற, மாறி மாறி முடிவெடுக்க வைக்கிற, மாறி மாறி செயல்பட வைக்கிற இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பெணாதாத்தின் ஆவி, இதுக்கு பின்னால் இருக்கிற பெணாதாத்தின் வல்லமைகள் இன்னையோட முறியடிக்கப்படுவதாக, இன்னையோட முறியடிக்கப்படுவதாக, இன்னையோட முறியடிக்கப்படுவதாக. அல்மா ரக்க மன ஷபா தட ரக மன கப தட ரீபா லர மன கப தட. ஆனால் எந்த நஷ்டம் வந்தாலும் நாங்கள் தவறாமல் இருக்கணுமே ஒழிய ஒரு நாள் எங்கள் வார்த்தையை நாங்கள் மாற்றக்கூடாது ஆண்டவர். எங்கள் வார்த்தையில் மாறி மாறி நாங்கள் பேசக்கூடாது ஆண்டவர். எங்கள் வார்த்தையை மாற்றி மாற்றி நாங்கள் பேசக்கூடாது ஆண்டவர். சொன்ன வார்த்தையில் ஆண்டவர் நிலைச்சு நிற்கணும் ஆண்டவர். அப்படி நிலைச்சு நிற்க முடியாதபடிக்கு எங்களை தூண்டி எங்களை மாற்றி மாற்றி பேச வைக்கிற, செயல்பட வைக்கிற, முடிவெடுக்க வைக்கிற இந்த பெணாதாத்தின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். நாளும் நாங்கள் சொன்ன வார்த்தையை மீறவே கூடாது ஆண்டவரே, சொன்ன வார்த்தை நாங்கள் மீறிடவே கூடாது ஆண்டவரே. ஆனால் எட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் நடக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படி ஒரு நாளும் எடுத்த சொன்ன வார்த்தையில், பேசின வார்த்தையில், எடுத்த முடிவில், சொன்ன கிரியில், தீர்மானத்தில் நாங்கள் ஒரு நாளும் மாறாதபடிக்கு, இந்த பெணாதாத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நாங்கள் உள்ளாகி விடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோமே. தேவ கர்த்தர் ஒப்புக் கொடுக்குறோம், காத்துக்கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீ. என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா ஓ யெகோவா நிசியே என்னால் வெற்றி தருவீர். யெகோவா
யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. மூணாவது கிரியை, நம்முடைய திறமைகள், நம்முடைய மிகப்பெரிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய காரியங்களை அவனுக்கு பயன்படுத்துவதற்காகவே செயல்படுவான். நம்மளை அவனுக்கு பயன்படுத்துவான். ஒரு வழியில் சொன்னால் நம்மளை அவனுக்கு உபயோகப்படுத்திக்க வழியை அவனை நமக்கு என்ன செய்ய மாட்டான், உபயோகப்படுத்த மாட்டான். இந்த 3ஆம் வசனம் சொல்லுது, உன்னுடைய சாமர்த்தியமாக இருக்கிறவர்கள் என்னுடையவர்கள் ஆகும்படிக்கு அப்படின்றான். ஆகாபிடம் சொல்லி அனுப்புவோம், உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரண ஆளுங்களுக்கு வேண்டாம், சாதாரண ஆளுங்களுக்கு வேண்டாம், உங்கள்கிட்ட இருக்கிற சாமர்த்தியமான ஆட்களை எனக்கு அனுப்பு. அவங்கள யாராக மாறணும், என்னுடையவர்களாக மாறணும். என்னுடையவர்களாக என்ன செய்யணும், மாறணுன்றான். உன்னிடத்தில் இருக்கிற சாமர்த்தியமான ஆட்களை, சாதாரண ஆட்களை இல்லை, சாமர்த்தியமான ஆட்களை என்ன பண்ணு, என்கிட்ட அனுப்பு. அவன் என்ன ஆகணும், அவன் என்ன பண்ணும், உபயோகம், எனக்கு பயன்படணும். அப்போ என்ன விரும்புகிறான், நம்மகிட்ட இருக்கிற திறமைகளை, நம்மகிட்ட இருக்கிற அறிவுகளை, ஒரு சாதாரணமாக இருக்கிறது அவனுக்கு தேவையில்லை. எது நம்மக்கிட்ட பிரதானமாக இருக்குதோ அதை அவனுக்கு பயன்படுத்துவதற்காக செயல்படுறான். இன்னொரு சொன்னால், இன்றைக்கி எப்படி சொல்லலாம், மற்றவர்கள் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆக மாட்டாங்க. இன்னும் நினைப்பு, நம்ம எந்த விதம் அவனுக்கு பிரயோஜனம் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க நமக்கு என்னவா இருக்கணும், எல்லா விதத்திலும் அவங்கள பிரயோஜனப்படுத்திக்கணும். எப்படியெல்லாம் இன்னும் சொல்லப்போனால், கரும்பை எப்படி அந்த சாரையெல்லாம் எடுத்து சக்கையை விடுறோமோ அதை போல மற்ற எல்லாத்தையும் உறிஞ்சி நம்மளை சக்கையை விடுற அளவுக்கு அவன் முடிவெடுக்கிறான். இது என்ன ஆவி, பெனாதாத்தின் ஆவி. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவனுக்கு துணையாக ஒருவன் நிற்கணும் இல்லையா. யோவாப் சொல்லுவார், அபிஷேகத்தை சொல்லுவார், நீ சீரியாவுக்கு மேலே நில்லு, நான் அம்மோனிபத்துக்கு மேலே நிற்கிறேன், உன் கை மிஞ்சினா நான் வரேன், என் கை மிஞ்சினா நீ வந்துடும். அப்போ அதுதான் என்னது, ஒருவருக்கு ஒருவர் உதவி. இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆனால் பெனாதாத் என்ன சொல்கிறான், உன்னிடம் இருக்கிற திறமையுள்ளவர்கள், சாமர்த்தியமானவர்கள் என்னுடையவர்கள் ஆகும்படி என்ன பண்ணிடு, அவங்களை என்கிட்ட அனுப்பிடு. எனக்கு அவங்களை என்ன பண்ணிடு, எனக்கு அவங்கள என்கிட்ட எனக்கு அவங்க பயன்படட்டும், எங்களுக்கு அவங்க பயன்படட்டும் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி என்ன சொல்லும், நம்மளை எந்தெந்த விதத்துலலாம் மற்றவங்க யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிறது தேவ ஆவி இல்லை, அது என்ன ஆவி, பெனாதாத்தின் ஆவி. நம்மளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ, வாழை இலையை போல நல்லா இது பண்ணிட்டு கடைசி பண்ணி தூக்கி போட்டு போயிட்டு இருந்துருவாங்க. நமக்கு எந்த விதமாக இருக்க மாட்டாங்க, அவங்க உதவி இருக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுமோ அதே போல் நமக்கு உதவிகள் தேவைப்படும். அந்த உதவி நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, மற்ற உதவிகள் நமக்கு தேவைப்படும். ஆனால் அவங்க என்ன இருக்க மாட்டாங்க, எந்த விதத்தில் நமக்கு என்ன இருக்க மாட்டாங்க, சப்போர்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பெனாதாத்தின் ஆவி. இந்த 3ஆவது கிரிகளை கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கன்னு இதை 99% நம்ம சபையில் பார்க்க முடியும். 99% சபையில் பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்தில் என்னவாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணும் இல்லையா. நம்ம எந்த விதத்தில் ஆண்டவர் உபயோகமாக இருக்கிறோம், ஆண்டவர் எல்லா விதத்தையும் என்ன செய்யணும், நமக்கு நான் சொல்கிறேன் A to Z வரைக்கும் என்ன இருக்கணும், சட்டு வரைக்கும் நமக்கு உபயோகமாக இருக்கும். எல்லாத்தையும் என்னவாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணும் இல்லையா. ஆனால் நம்ம எந்த விதத்தில் ஆண்டவர் உபயோகமாக இருக்கிறோம், ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்கு உபயோகப்படணுமோ அந்த அளவுக்கு நம்மளும் ஆண்டவருக்கு, ஆண்டவர் இல்லாமல் நாமளும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம இல்லாமல் ஆண்டவரும் ஒன்றும் செய்ய முடியாது. யார் தேவை, நம்ம இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, தன்னிச்சையாக செய்ய முடியாது. அவருக்கு நம்ம தேவை, நமக்கு அவர் இல்லாமல் நம்மளும் செய்ய முடியாது, நம்மளும் அவரும். அப்போ ஒருவருக்கு என்னவா இருக்கணும், துணையாக இருக்கணும், உதவியாக இருக்கணும் இல்லையா. இப்போ ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் நான் என்ன ஆண்டவருக்கு என்னவா இல்லை, நான் எந்த இடத்துல யூஸ் ஆகலைன்னா அது என்ன ஆவிதான், அது பெனாதாத்தின் ஆவிதான். இப்போ அவரை எந்த அளவுக்கு உரிய அந்த அளவுக்கு நம்ம உறிஞ்சிக்கிறோம். பண்ணாட்டு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் எனிபடி ஏதாவது ஒரு விதத்தில் எஸ் பரவாயில்லப்பா, இந்த பிள்ளையை உருவாக்குறது எனக்கு நல்லது, இந்த விதத்தில் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு தேவனும் தேவ ஜனங்களும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆவி நல்ல ஆவி. இல்லை அப்படி எதுவுமே என்ன செய்யலை, நான் எவ்வளவோ உதவியாக இருக்கிறேன் ஆனால் சின்ன கதையோட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, உதவியாக இருக்க மாட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது தேவ ஆவி இல்லை, அது பெனாதாத்தின் ஆவி. இந்த பெனாதாத்தின் ஆவியை கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்படு. பக்கத்தை கையை பிடிச்சி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தை கையை பிடிச்சி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இது மேக்ஸிமம் எல்லா இடையில கிரியை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நம்முடைய திறமைகளை, நம்முடைய சாமர்த்தியத்தை மற்றவங்களுக்கு பயன்படுத்துவதற்காக துடிக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் கர்த்தனுக்கு முறியடிச்சு போடும்படி, இன்னைக்கு கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படி. அல்மா ரக்கா சேமா நாதா டாடா
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே 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 எந்தெந்த ரூபத்தில் எங்களை மற்றவங்க பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இல்லாமல் போகிறாங்களோ இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள், இந்த பெனாதாத்தினுடைய கிரிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. அந்த வல்லமைகள் எல்லாம் கர்த்தருக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா. எந்த விதத்தில் ஆண்டவரே 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 நீமன் கர்ற மன கப தட ரக மன சேப லர நீமன் நர மன கப துட ரக நர மன ஷியந்தர நீமன் கரபோதுடி மாக்கற மோனோ ரிப லர மன கப தட ரக மன சே ஆந்தர அல்மா ரோக போ ரிப லர மேன சேந்தரி ஆந்தர மால்கர போ ரக மன கப தட ரப தட லக நதோ தகப்பனே 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 அந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் ஆவிகள் எங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ, எங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் எங்களை பயன்படுத்திக்கிட்டு ஆண்டவர் எங்களுக்கு எந்த விதத்திலுமே உபயோகம் ஆகாம இருக்க அந்த பெனாதாத்தின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. தகப்பனே ஆண்டவரை எப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் பயனில்லாமல் போக வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. தகப்பனே 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 நாங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு ஆண்டவர் பயன்படணுமோ, ஆண்டவர் எங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படணுமோ அதே அளவுக்கு நாங்கள் ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய ஜனங்களாக இருக்கணுமே ஒழிய நாங்கள் மற்றவங்களை எங்களுக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய ஒரு நாள் எங்களுக்கு பயனா உள்ளவங்களுக்கு நாங்கள் பயனில்லாமல் போயிடவே கூடாது. ஆண்டவர் இதுக்கு பின்னால் இருக்க இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் மற்றவங்களை எங்களுக்கு உறுதுணையாக வராமல், எங்களுக்கு உதவியாக வராமல், எங்களுக்கு துக்கமாக பக்கபலமாக வராமல், எங்களுக்கு உதவி செய்ய வராமல் எங்களை துடிக்க வைக்கிற எங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட குறைவை காணிக்க பண்ண வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் இன்னைக்கு கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் ஆண்டவர் இந்த பெனாதாத்தின் வல்லமை கத்த முற்றிலும் அடிச்சு நிர்மலமாக்கி போட்டு இனி ஆண்டவரே துதிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் தூதுணையாக நிற்கணும், ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நிற்கணும், ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமாக நிற்கணும், ஒருவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுமே ஒழிய ஒரு நபர் கூட அப்படிப்பட்ட கிரியில்லாம போயிடவே கூடாது. ஆண்டவர் போயிடவே கூடாது. ஆண்டவர் கர்த்தனை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. அவருடைய நாலாவது கிரியை, ஒரு காரியத்தை எப்படி சொன்னால் செய்ய மாட்டாங்களோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்கிறது பெனாதாத் ஆவி. அந்த பெனாதாத் முதல் முறை சொல்லி அனுப்புவான், உன்னிடம் இருக்கிற தங்கம் வெள்ளி உன்னிட சாமர்த்தியமானவர்கள் எல்லாம் என்னிட்ட அனுப்பு அப்படின்னு. ஆக ஓகே சரின்னுவான். ஆனால் ரெண்டாவது முறை சொல்லி அனுப்புவான், உடனே சொல்ல அப்படி இல்லை, நான் எங்கள் ஆளுங்களை அனுப்புவேன், அவங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எதெல்லாம் அந்த பிரதானமாக இருக்குதோ அதையெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களே எடுத்துக்கிட்டு வருவாங்க. உடனே இப்போ ஆகாப் சொல்லுவான், நான் தான் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, நான் தான் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ நீ எதுக்கு ஆள் அனுப்பணும்? இப்போ இது செய்யறதுக்கு ஆகாப் என்ன செய்ய மாட்டேங்கிறான், சம்மதிக்க மாட்டேங்கிறான். எது சம்மதிக்க மாட்டேங்கிறான்? இப்போ ஒரு ஆள் கேட்குறான், நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அவன் என்ன சொல்கிறான், அவன் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்ம வீட்டில் இருக்கிற எதெல்லாம் அவனுக்கு தேவையோ அதெல்லாம் அவனே என்ன செய்வானா. இப்போ அவனே முதல்ல என்ன சொல்கிறான், நீ கொடுத்து அனுப்புமானா ஓகேன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ அவன் என்ன சொல்ல விரும்புகிறான், இப்போ என்ன விரும்புகிறான்னா முதல் சொன்னதான் ஆகாப் செய்கிறான். இப்போ எப்படி சொன்னால் ஆகாப் செய்ய மாட்டானோ அப்படி சொல்கிறான். புரியல இல்லையா? எப்படி சொன்னால் செய்வோமோ அப்படி சொன்னால் நம்ம செய்வோம் இல்லையா? எப்படி சொன்னால் செய்ய மாட்டோமோ அப்படி சொல்கிறது. எதுக்கு சொல்கிறது? இப்படி சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான்ல. இப்போ அவன் யுத்தத்துக்கு வரான். யார்? பெனாதாத் என்ன செய்வான், ஆகாப் மேலே யுத்தத்துக்கு வரணும். இப்போ யுத்தத்துக்கு வரணும், என்ன வழி? முதல் முறை சொல்லும் போது உன்னுடைய கிட்ட பொண்ணு வெள்ளி சாமர்த்தியமானாலும் அனுப்புப்பா, கொடுத்து அனுப்புனா ஓகேன்னு சொல்லிட்டான். அதோட முடிச்சுட்டு தான் என்ன போச்சு, இது சமாதானமாக வார்த்தை. ஆனால் ரெண்டாவது என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நான் ஆள் அனுப்புவேன், அவன் அரண்மனைக்குள்ள எங்களை என்ன பண்ணுவான், அவன் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான், எது அவனுக்கு தேவையோ அதை அவன் எடுக்குவான். உடனே ஆகாப் சொல்லுவான், பார்த்தீங்களா இவன் என்ன செய்கிறான், நம்மகிட்ட வம்பு இழுக்கிறான், இவன் என்ன செய்கிறான், தேவையிடாமல் யுத்தத்துக்கு அவன் எத்தனை பண்ணுறான். இப்போ மூணாவது நாலாவது அவன் என்ன செய்வான், எதை சொன்னால் நம்ம செய்ய மாட்டோமோ, எதை சொன்னால்
நம்ம செய்ய மாட்டோமோ அதை சொல்ல வைக்கிறது எந்த ஆவினா பெனாதாத்தின் ஆவி. இப்போ தேவன் என்ன செய்வா? நம்மளால் எது செய்ய முடியுமோ அதை தான் கர்த்தர் சொல்லுவார். ஒன்று அவர் செய்யறத நம்ம சொல்லுவார், நம்மளால் முடியறத அவர் சொல்லுவார், அவரை செஞ்சுட்டு போனதை நமக்கு சொல்லுவார். இது மூணு இல்லாமல் தனியாக ஒரு புது கருத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மகிட்ட யாருக்குமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் இப்போ பணத்தை என்ன சொல்கிறான்? நம்ம எது சொன்னால் செய்ய மாட்டோமோ அதை சொல்லி அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? வம்புக்களுக்கு விரும்புகிறான். அப்படின்னா இப்போ நாலாவது அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? எதை நம்ம சொன்னால் செய்ய மாட்டோமோ அதை சொல்லி கலவரத்தை உருவாக்குறது எந்த ஆவின்னு சொன்னால் பெனாதாத்தின் ஆவி. இப்போ நாலாவது கிரியை, எல்லாம் வலதுகை உயர்த்த ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் வலதுகை உயர்த்த அப்படியே ஜெபம் பண்ணுங்க, வலதுகை உயர்த்த அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே நம்ம துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். எதை சொன்ன நாங்கள் செய்ய மாட்டோன்னு அவனுக்கு தெரியுமோ அந்த காரியத்தை செய்ய வைக்கிற, அந்த கதை செய்ய சொல்லுகிற, அந்த கதை செய்ய ஏவுகிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முற்றுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே 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 ஆண்டவரே, எந்த காரியத்தை எங்களால் செய்ய முடியாதோ, எதை செய்வதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோமோ, எந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோமோ, எந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோமோ, நாங்கள் செய்ய மாட்டோமோ, எங்களுக்கு பிடிக்காதோ அந்த காரியத்தையே செய்ய வைக்கிற, செய்ய சொல்லுகிற, அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லி நாங்கள் முடியாதுன்னு சொன்ன உடனே எங்கள் மேலே பாரத்தை சுமக்கிற, எங்கள் மேலே கலவரத்தை உண்டாக்குற, அவப்பெயரை உருவாக்குற, எங்கள் மேலே ஒரு பாதிப்பை உண்டாக்க நினைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, ஒரு தப்பான பெயரை உருவாக்குற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் எதை செய்ய மாட்டோமோ, நாங்கள் எதை செய்ய முடியாதோ அந்த காரியத்தை எங்களை செய்ய வைக்கிறேன். அந்த காரியத்தை செய்ய சொல்லுவதற்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தெரிஞ்சோம், நாங்கள் செய்ய மாட்டோம் என்று புரிஞ்சோம், நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் என்று தெரிஞ்சோம், நாங்கள் அதை செய்ய ஒட்டுப்பட மாட்டோம் என்று தெரிஞ்சோம், அந்த காரியத்தை செய்ய வைத்து எங்கள் மேலே ஒரு அவப்பெயரை உருவாக்கி, எங்கள் மேலே ஒரு கலவரத்தை உருவாக்க நினைக்கிறேன், எங்கள் பேரை கெடுக்க பார்க்கிறேன், எங்கள் மேலே ஒரு யுத்தத்தை உண்டாக்க நினைக்கிறேன் இந்த பெனாதாத்தின் ஆவி ரீபா லக்கா மாதா டாடா ரகா. இது முக்கியமான ஆவி, இது முக்கியமான கிரிய, இது முக்கியமான கிரிய. நம்ம மேலே ஒரு அவப்பெயரை உருவாக்க, ஒரு அவப்பெயரை உருவாக்க, ஒரு பாதிப்பை உருவாக்க, ஒரு போராட்டத்தை உருவாக்க இப்படி போராடுகிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ரீமா லக்க தட ரக மன சேமா நோ ரப தட லக மன கம நத டட ரீமா நர மன கம நத டட ரக மோ ரீபா நர மன சேமா நத டட ரக மன கபா. இப்படி பண்ண பெனாதாத்தின் ஆவி, இப்படி இந்த பெனாதாத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இங்க முறியடிச்சு ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தூண்டுகிற, இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஏவுகிற, சபைக்கு முதல்ல இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தூண்டுகிற, வேலை ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ஏவுகிற தூண்டுகிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். தகப்பனே 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 தகப்பனே, அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவி, அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவி, அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவி ஆண்டவர் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தெரிஞ்சு எங்கள் மேலே ஒரு அவப்பெயரை உருவாக்க, பிரச்சனையை உருவாக்க, சமாதானத்தை கெடுக்க, போராட்டத்தை உருவாக்க நினைக்கிற, அதுக்காகவே செயல்படுகிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள் இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில். இனி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கள் சபைக்கு மத்தியில், எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில், எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் காணப்படவே கூடாது ஆண்டவர், காணப்படவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய அஞ்சாவது கிரியை பலி கழிச்சுக்கிறதுக்காக சொல்றது. இப்போ அவன் சொல்லி அனுப்புறான், என்ன சொல்லி அனுப்புறான்? என் ஆட்கள் உங்கள்கிட்ட வருவாங்க, வந்தவன் என்ன செய்வாங்க? உனக்கு பிடிச்சமானது எல்லாம், உனக்கு பிடிச்சமானது என்ன செய்வாங்க? எடுத்துக்குவாங்கன்னு. இப்போ இதை ஆகாப் ஒத்துக்கிட்டா என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது இல்லையா? ஆனால் அவனுக்கு தெரியும் இது ஆகாப் என்ன செய்ய மாட்டான், ஒத்துக்க மாட்டான், இது செய்ய மாட்டான் ஆகாப்னு தெரியும் இல்லையா? இப்போ அப்போ அடுத்த சண்டைக்கு வருவான் இல்லையா? அடுத்த எனக்கு வருவான், யுத்தத்துக்கு வருவான் இல்லையா? இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் தான் சொன்னான்ல, கம்முன்னு செஞ்சுட்டு இருந்தான், அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. பழி கழிச்சுக்கிறதுக்காக பேசுவாங்க இல்லையா? பழி கழிச்சுக்கிறதுக்காக பேசுவாங்க இல்லையா? புரிஞ்சுக்குது இல்லையா? பழி கழிச்சுக்கிறதுக்காக, அதாவது அவங்க சொல்லலைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்படி கடமைக்காக, அதாவது நம்ம செய்ய மாட்டோம்னு தெரியும், ஆனால் என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது என்ன உண்டாயிடுது? அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சைடில் நாம என்ன பண்ணுறது? அவன் சொன்னான்ல, நீ கொடுத்துட்டு அவன் சண்டைக்கு வரான். இப்போ எதுக்கு அவன் சொல்கிறது?
நம்ம மேல என்ன வந்துடக்கூடாது, ஒரு பழி வந்துடக்கூடாது. இப்போ எதுக்கு சொல்ற வார்த்தை? பழி கழிச்சுக்கிறதுக்காக ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்யறாங்கன்னா அது தேவ ஆவி இல்லை, அது பெனாதாத்தின் ஆவி. அப்போ தேவன் என்ன செய்வா? ஒரு காரியத்தை மனப்பூர்வமா அதை செய்ய வைக்கிறதுக்கு பலப்படுத்துவார் இல்லையா? கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னா? கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், உனக்கு கொஞ்சம் பலத்தோட நீ போன்றார் இல்லையா? இப்போ இந்த கொஞ்சம் பலத்தோட என்ன பண்ணு, நீ போ. கர்த்தர் என்ன செய்யறாரு? உன் கூட ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்றாரு. உன் கூட ஆண்டவர் இருக்கு. இப்போ ஆண்டவர் இருந்ததை கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுப்புறான். அவனுக்கு இருக்கிற பலத்தை என்ன செய்யறாரு? அவனை பலப்படுத்தி தான் கர்த்தர் அவனை அனுப்புறான். அப்போ தெரியும், உன்னால முடியாதுன்னு சொல்லாத, அது உன்னால் என்ன செய்யும்? உன்னால் அது முடியும். உன்னால் அது என்ன செய்யும்? முடியும். ஏன்னா நான் கூட இருக்கிறேன். அப்படி கூட இருந்து தேவன் செய்ய வைக்கிறார் இல்லையா? அதுதான் எந்த ஆவி? அதுதான் தேவாவி. ஆனால் இவன் என்ன சொல்ல வரான்? அவன் செய்ய மாட்டான்னு தெரியும், ஆனால் என்ன சொல்கிறான்? அதை சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? நாளைக்கு என் மேலே என்ன வந்துடக்கூடாது. இப்போ பார்க்குறவங்க என்னை பார்த்து என்ன செய்யக்கூடாது? நீ ஏன்பா சொல்லலை, நீ ஏன் அதை சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எதுக்கு சொல்கிறது? பழி கழிச்சுக்கிறதுக்காக சொல்கிற செயல். ஒரு நபரை மனப்பூர்வமாக செய்கிறது வேறு இல்லையா? புரியுற மாதிரி சொல்கிறேன்னு. ரோட்டில் போவாங்க இல்லையா, வாங்க சாப்பிட்டு போவீங்க அப்படி கூப்பிடுவாங்கல்ல, கூப்பிடுவாங்க. எது கூப்பிட்டது? இப்போது இந்த வழியாக போனேன், ஒரு வார்த்தை என்ன செய்யலை, என்னை கூப்பிட்டா நான் உட்காந்து சாப்பிட்ற போகிறேன், ஆனால் என்ன ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, கூப்பிடல பாரு, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கல பாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எதுக்கு நம்ம கூப்பிட்டோம்? அவங்க சாப்பிடணும் நோக்கத்தில் கூப்பிடல, அவங்க வீட்டுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் கூப்பிட்றோம். எதுக்கு? நாளைக்கு அவங்க நம்மளால என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த எண்ணம் எப்பயுமே நமக்கு இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் நமக்கு நம்மகிட்ட என்ன ரியாலிட்டியோ அதான் நம்ம வெளிப்படுத்தணும். என்ன ரியாலிட்டியோ நம்மகிட்ட என்ன இருக்கோ கூப்பிடுறியா, உண்மையாக கூப்பிடணும். உண்மையா அவன் சாப்பிட்றது அப்பட பிரச்சனை, நாம் எப்படி கூப்பிடணும்? உண்மையாக கூப்பிடணும். உட்காந்து சாப்பிட்டு தான் என்ன செய்யணும்? நீ போகணும். அந்த மனப்பக்குவத்தோடு கூப்பிடணும். ஏதோ பிரச்சனை இருக்குது, சரி அதனால் அது வருது, இல்லைன்னா வந்திருக்காது. அப்போ அந்த சாப்பாடு ஏதோ பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணுங்க. சரியா? அது ஏதோ சரி இருக்குது, எங்கோ ஒரு டேமேஜ் இருக்குது, சரி பண்ணுங்க. அதை வருது, நான் என்ன பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லையா? இல்லை சாப்பாடு பற்றி வரல, அது எவ்வளோ நேரம் என் சாப்பாடு பற்றி வரணும், அது வருதுன்னா ஏதோ பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது, ஏதோ பழி கழிச்சு அதை சொல்லி நிற்கிறீங்க, யாரோ பண்ணி நிற்கிறீங்க, அதை இன்னைக்கு மாற்றிடுங்க. சரியா? அது என்ன ஆவி இல்லை? தேவ ஆவி இல்லை, அது பெனாதாத்தின் ஆவி. பழி கழிச்சுக்க தான் சொல்ல வைக்கிறது பெனாதாத். அப்படியே தலையை வானத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலையை வானத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலையை வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேராக கண்கள் ஏறெடுத்து அப்படி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனேமா துதிக்கிறோம், தகப்பனேமா துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை பழி கழிச்சுக்கிறதுக்காக மாத்திரம் உண்மையாக இல்லாமல், உத்தமமாக இல்லாமல், மனப்பூர்வமாக இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் பழி கழிச்சுக்குவதற்காக மாத்திரம், பழி கழிச்சுக்கிறதுக்கு மாத்திரம் ஆண்டவரே எங்களை செய்ய வைக்கிற, எங்களை செயல்பட வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத் 5வது கிரியை இயேசுவின் நாமத்தை முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அல்மா ரக்க மான சேமா நாடா கமா நாதா ரீபா லர மான கமா நாதா டாடா ரீபா கதோ ரீகா சேமா நரி அந்தரா லீபா லர மான கபதுடி மாலரமன கபதடரப துடக்கரமன நிமான் கர போசி அந்தரமன இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவரே பழி கழிச்சுக்குவதற்காக மாத்திரம், என் மேல ஒரு பழி வந்துடக்கூடாது, என்னை யார் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது என்பதற்காக மாத்திரம் செயல்பட வைக்கிற, செய்ய வைக்கிற, பேச வைக்கிற, சொல்ல வைக்கிற அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவி, பிரைஸாடு சொல்ல வைக்கிற, ஜெபிக்க வைக்கிற அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவியை இன்னைக்கு சபையில துளி அளவு கிரியை செய்யக்கூடாது ஆண்டவர், துளி அளவு கிரியை செய்யக்கூடாது ஆண்டவர். நாங்கள் எதை செய்தாலும் எங்க மனப்பூர்வமா நாங்கள் செய்யணும் ஆண்டவர், உண்மையா நாங்கள் செய்யணும் ஆண்டவர், உத்தமமா நாங்கள் செய்யணும் ஆண்டவர், உத்தரவாதத்தோடு நாங்கள் செய்யணும் ஆண்டவர். பழி கழிச்சுக்கிறதற்காக நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவர், பழி கழிச்சுப்பதற்காக நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவர், நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவர், எப்பவுமே செய்யக்கூடாது ஆண்டவர், எந்த காரியத்தையுமே நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவர். கர்த்தர் அந்த காலை வேளையில், கர்த்தர் அந்த நேரத்தில் இறங்கி, கர்த்தர் அந்த நேரத்தில் இறங்கி இப்படிப்பட்ட கிரியை செய்ய வைக்கிற, எங்களை பழி கழிச்சுக்கிறதுக்காக மாத்திரமே செயல்பட வைக்கிற, எங்களை பேச வைக்கிற, எங்களை முடிவெடுக்க வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி கடமைக்காக செய்ய வைக்கிற, கடமைக்காக செய்ய வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி மற்றவங்களை தப்பா சொல்லிடக்கூடாது என்பதற்காக செயல்பட வைக்கிற இந்த பெனாதாத்தின் வல்லமைகள், இந்த பெனாதாத்தின் கிரியைகள் இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும். நாங்கள் எதை செய்தாலும் எங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் செய்யணும் ஆண்டவர், மனப்பூர்வமாக நாங்கள் செய்யணும் ஆண்டவர், உண்மையாக நாங்கள் செய்யணும் ஆண்டவர்.
ஆண்டவரே. உத்தரவாதமாக நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. மனப்பூர்வமாக நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. மன நிறைவோடு நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. இந்த பெனாதாத்தை போல ஆண்டவரே பலி கழிச்சிக்குவதற்காக நாங்கள் எதையுமே செய்யக்கூடாதையா. இந்த பெனாதாத்தின் ஆவி இப்படிப்பட்ட தூண்டி செயல்பட வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தனை கிரியை செய்யுங்க சாமி. இயேசுவின் நாமத்தை விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே வெற்றி தருவி. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் கருத்தோ துதித்திடுவே. அவனுடைய 6வது கிரியை ஒரு ஆளை கட்டாயம் பண்ணி வச்சு வாங்க வைக்கிறது, இல்லை மிரட்டி வாங்கிறது. ஒன்று கட்டாயம் பண்ணி. இன்னைக்கு இது நம்ம வீட்டில் ஏராளமாக நடக்கும். எப்படி? இது வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இது கொடுக்கலனா நான் சாப்பிட மாட்டேன், இது வாங்கி கொடுத்தா தான் என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன், இது கொடுத்தா தான் நான் வருவேன், இது கொடுத்தா தான் நான் போவேன், இது கொடுத்தா நான் உயிரோட இருப்பேன் செத்து போயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவினா இந்த பெனாதாத்தின் ஆவி. அந்த 3ஆம் வசனம் அவன் சொல்கிறான், உன்னுடைய வெள்ளி என்னுடையது, உன்னுடைய பொண்ணு என்னுடையது, உன்னுடைய சாமர்த்தியமானவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு. இப்போ நீ இதை செய்யலைன்னா அடுத்த நான் உனக்கு என்ன செய்வேன், உன் மேலே யுத்தம் தொடுக்குவேன். உன் மேலே என்ன செய்வேன், இதை நீ செய்யலை அப்படின்னா நான் மேலே என்ன செய்வேன், யுத்தத்துக்கு வருவேன். ஏன்னா அந்த நாட்டில் சீரிய படை மிகப்பெரிய படை, அந்த நாட்களில் சீரிய படை மிகப்பெரிய படை. ஏன்னா இப்போ இவங்ககிட்ட ஆண்டவரும் கிடையாது, யார்கிட்ட, ஆகாப் கிட்ட ஆண்டவரும் கிடையாது. இப்போ அவன் என்ன செஞ்சு ஆகணும், அவன் மிரட்டுதலுக்கு இவன் அடிப்பணிஞ்சு ஆகணும். ஸோ அன்னைக்கு அவன் ஒரு விதமாக மிரட்டுறான், இன்றைக்கி ஒரு விதமாக நம்ம மிரட்டுறோம் இல்லையா? இப்படி சொன்னால் தான் நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? இப்படி பிரசங்கம் பண்ணால் தான் நாங்கள் சர்ச்சுக்கு என்ன செய்வோம், வருவோம். இப்படி பண்ணால் தான் நாங்கள் சர்ச்சுக்கு என்ன பண்ணுவோம், வருவோம். பாச சொன்னார் 3 வயசு தான் இருக்குமா, நான் காணிக்கு பாட்டு 6 வருஷம் பாடினா தான் நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னானோ. 3 வயசு பையன் அவ்வளோ பேர் என்ன செய்கிறான், அடுத்த வாரம் காணிக்கு பாட்டு நான் பாடினா தான், மைக் கொடுத்து நான் பாட வச்சா தான் நான் எங்கே வருவேன், நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்லை என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சு உடனே கூட்டு பாட வச்சாரான். வேற வழி எப்படி? இது ஒரு ஆளை ஒன்று கட்டாயம் பண்ணுறது, இல்லைன்னா மிரட்டுறது. இப்போ அவன் பலம் மிக்கவன், யாரு, சீரியா பெனாதாத் பலம் மிக்கவன், ஆகாப்பு பலம் குறைஞ்சவன். இப்போ அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறத அவன் சொன்னவன் என்ன சொல்ல சரியன்றான். இப்போ எப்படி சரியன்றான், அவன் மேலே இருக்கிற பிரியத்தில் அவன் செய்யலை. யார் மேலே, பெனாதாத்துக்கு மேலே இருக்கிற பிரியத்தில் ஆகாப் என்ன செய்யலை. இதை நம்ம செய்யாமல் போனால் அவன் என்ன செய்வான், யுத்தத்துக்கு வருவான், சண்டைக்கு வருவான், பிரச்சனை வரும். என்னத்துக்கு நமக்கு பிரச்சனை, இன்னைக்கு வீட்டில் இல்லையா, இது செய்யலாம் பிரச்சனை வரும், என்னத்துக்கு தலைவலி, சரி சொல்லலாம் பிரச்சனை வரும், என்னத்துக்கு வம்பு, அந்த எண்ணத்துக்கு வம்புன்னு சொல்கிறேன் பார்த்தியா? இது இந்த மனநிலையோடு கூட செய்ய வைக்கிறோன்னா அது பெனாதாத்தின் ஆவி. எப்படி செய்யணும், எதை செஞ்சாலும் ஆண்டவர் கொரிந்தியர் பவுல் சொல்லுவார், அவனவன் விசனமாயம் அல்ல கட்டாயமாயம் அல்ல, மனதை நியமித்தபடியே மனப்பூர்வமாக செய்ய கடவன், உற்சாகமாக செய்கிறவனது கர்த்தர் பிரியமாக இருக்கிறான் இல்லையா? இப்போ சாமுவேலை பார்க்குறோம், எழுந்தவன் என்ன செய்கிறான், ஓடுறான் இல்லையா? எதுக்கு ஓடுறான், கட்டாயம் இல்லை, மனப்பூர்வமாக அவன் ஓடுறான். யாரு, சின்ன பையன் தான், அவன் எப்படி செஞ்சுருக்கலாம், சரி போனால் ஏலி அடிப்பார், ஏலி திட்டுவார், அப்படி போகலை இல்லையா? ஆனால் ஜனங்க காணிக்கை கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, இவன் கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணிக்குவான், பிடிங்க எடுத்துன்னு போயிடுவான். பிடிங்க அவன் வந்து அப்படி தான் கேட்குறான். இப்போ ஓப்பனே பட்ட காசு ஆள் அனுப்புகிறான். அவன் என்ன சொல்லலாம், கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆசை பொறிக்க இறைச்சி கொடுன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இருப்பா அந்த கொழுப்பை நாங்கள் தகனிச்சிட்றோம், அப்புறம் விருப்பப்படி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போவோம். அதெல்லாம் முடியாது, நீ கொடுக்குறியா, நாங்கள் பலவந்தமாக எடுத்துக்குமான்றோம். நாங்கள் பலவந்தமாக இப்போ என்ன வேறு வழி, என்ன இப்போ வேறு வழி இல்லை, என்ன செய்யுது, சரி இவன் கொழுப்பை சேர்த்து எடுத்து போய்ட்டா என்ன பண்ண, எது தகனைக்கு வேண்டிய கொழுப்பையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ண, அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது, சரி இதான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான், போ மனப்பூர்வமாக கொடுக்கல, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நம்முடைய செயல் இன்னொருவரை வேற வழி இல்லைன்னு செய்ய வைக்கிறோன்றான். நமக்கு கொடுக்கறது தேவ ஆவி இல்லை, அது பெனாதாத்தின் ஆவி. நமக்கு எதை செஞ்சாலும் சரி, எப்படி செய்யணும், சந்தோஷமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். அது பிரச்சனை வரும்னு பண்ணாலும் சரி, சண்டை வரும்னு பண்ணாலும் சரி, இல்லை போயிடுவாங்கன்னு பண்ணாலும் சரி, எந்த காரியம் பண்ணாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் சரி. ஸோ மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அவனை கட்டாயம் பண்ணி, தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, தானாக பழக்கிற பழம் நல்லா இருக்கும்,
இல்லையா? தடி எடுத்து அடிச்சு அதை பழுக்க வச்சு என்ன இருக்காது, அது நல்லா இருக்காது, அது சரியா இருக்காது. ஆனால் பெனாதாத் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் பணப்பூர்வமாக செய்ய வைக்கிறவன் இல்லை, அவனை மிரட்டி நீ செய்யலைன்னா நான் யுத்தத்துக்கு வருவேன், யுத்தத்தை என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அழிக்குவேன், எல்லாத்தையும் வெட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டி செய்ய வைக்கிறான். அப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு மிரட்டுதல், அதை நம்மளாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம். மற்றவங்க மிரட்டுதலுக்கு நம்ம செஞ்சுட்டா பரவாயில்ல, ஆனால் நம்ம மிரட்டுதல் மற்றவங்க செஞ்சிடக்கூடாது. மற்றவங்க மிரட்டுறதுனால நம்ம செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, நம்ம ஆபி சரி. ஆனால் மற்றவன் நம்ம செய்ய நமக்கு மற்றவனை மிரட்டி நம்ம செய்ய வைக்கிறேன்னா நம்ம ஆவி சரியில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அவன் மிரட்டுறானா நம்ம செஞ்சிடலாம், நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மிரட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, இன்னொருத்தரை பயமுறுத்தி ஏதாவது ஒன்று சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கட்டாயம் பண்ணி வலுக்கட்டாயம் பண்ணி உன்னை செய்ய வைக்கிறேன்னா அது தேவ ஆவி இல்லை, அது பெனாதாத்தின் ஆவி. இந்த பெனாதாத்தை அழிச்சு நிர்மலமாக்கப்படுங்கன்னு முடிஞ்ச நேர்மலங்கள்னு ஜெபிக்கலாமா? இது எல்லார் வீட்டுக்கும், இது எந்த விட தப்பிக்கல, இது எந்த நபரை தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட எதுக்கு பிரச்சனை, எதுக்கு வம்பு, எதுக்கு போராட்டம், எதுக்கு சமாதான கேடு, எங்கே போட்டு போ, எங்கே தொலைஞ்சு போட்டு போ அப்படின்னு நிலைமையில கூட இன்னைக்கு செய்ய வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவியை கத்த அழிச்சு போடுங்கப்பான்னு எல்லாம் வாய்களை தந்த சத்தத்தை ஜெபிக்கலாமா? தகப்பனை இப்படி ஆண்டவரே எங்களை மிரட்டி எங்களை பயமுறுத்தி ரீபா ஷக்கா தாடா ரீமான் கர்ரபோ அல்மா ரக்கா மானா கமா நாதா டாடா ராகா மானா நீமான் கர்ரா மானா சேக்கா தாடா ரியா அந்தரா அல்மா ரக்கா மானா கமா நாதா டாடா ரீபா இயேசுவி நாமத்தில் நீமா கோ ரக்கா மானா சே ஹந்திரியா ரீபா லரமானா கபதாடா ரிபா தாடா மலரா நீமான் ரமனா கதாடா ரபா துடக்க ரமனா சியந்தரமா நீமான் கர்ரா மோக்கதுடி அந்த ரியாந்தரபா ரபதுடி மலரபா தடலபா துடக்கரா நிக்கோ தோடா நீமா கதா டாடா ரகா நிக்கோ சே ரிபா லரா மானா சேகன் டாடா நீமா நரா மானா கமா நாதா டாடா ரகா மானா லிபா லரா மானா கமா நாதா டாடா ரபா கதா டாடா நீமா நரா மானா கமா நாதா டாடா ரிகா தோ ரிபா லேக்க மானா சேமா நாதா டாடா ரபா கதா. ஒரு அக்கினி இறங்கட்டப்பா, ஒரு அக்கினி இறங்கட்டப்பா. இப்படிப்பட்ட செயல்கள் சுட்டெரிக்கப்படட்டும், இப்படிப்பட்ட செயல்கள் சுட்டெரிக்கப்படட்டும், இப்படிப்பட்ட செயல்கள் சுட்டெரிக்கப்படட்டும். இனி சபைக்கு மத்தியில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு செயல், ஒரு ஆளை பயமுறுத்தி, ஒரு ஆளை மிரட்டி பயமுறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்ய வைக்கவே கூடாது, நாங்கள் செய்ய வைக்கவே கூடாது. அது எப்படிப்பட்ட பயமுறுத்தலாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட பயமுறுத்தலாக இருக்கலாம், அது எப்படி காட்டிய காரியம் இருந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது, நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பெனாதாத்தின் வல்லமைகள் எல்லாம், அப்படிப்பட்ட பெனாதாத்தின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற. தகப்பனே 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 ரீபா லரா மன கபா தடா அல்மா ரக்க மன கமா நதா டாடா ரபா தடா கதா ரீபா லரா மன ஷமா நதா டாடா லபா துடா கரா நீமன் கரா மன கதா டாடா ரக நதா டாடா லிபா கோ ரக மன சைமா நதா டாடா லபா துடா ஆபேல் நிரம்பி அல்மா ரபா டாடா ரக அல்மா ரக்க மன சைமா நதா டாடா ரக மன கபா. சின்ன பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட கிரியை செய்கிற பெனாதாத்தின் ஆவி, எல்லாம் வயசுல கையில் எடுக்கிற, எல்லாம் பிராயத்தில் கையில் எடுக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் வல்லமை சின்ன பிள்ளைகளை கையில் எடுக்கிற, சின்ன பிள்ளைகளை கையில் எடுக்கிற, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கையில் எடுக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி. வீட்டுக்கு வாலிப பிள்ளைகள் ஜோமன், இப்போ வீட்டுக்கு அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜோமன், வீட்டுக்கு வாலிப பிள்ளைகளுக்காக ஜோமன் அல்மா ரக்க மன சேமா நாதா டாடா ரக மன. இந்த வாலிப பிள்ளைகளை கையில் எடுத்து பிடிவாதம் பிடிச்சு ஆண்டவர் தாய் தகப்பனை மிரட்டி ரீபா கத்தா டாடா ரக மன ஷியாந்தரா ரீபா லர மன கபா டாடா ரக நன ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற, ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகிற, இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி. ஏ மா கதா டாரா ஏ மா லர பக டாடா ரக மா லிபா லர பக டாடா ரிபா க மன டாடா ரக. இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த ஆறாவது கிரியை அழிக்கப்பட்டு ஆண்டவர், அழிக்கப்பட்டு ஆண்டவர், அழிக்கப்பட்டு ஆண்டவர், அழிக்கப்பட்டும் ஆண்டவர், அழிக்கப்பட்டும் ஆண்டவர். எங்களை பிடிவாதம் பிடிக்க வச்சு ஆண்டவர் எங்க கிட்ட பிடிவாதம் பிடிச்சு எங்களை செய்ய வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள் அழிக்கப்படணும், அழிக்கப்படணும் ஆண்டவர். குறிப்பா நாங்க எந்த விதத்திலும் பிடிவாதம் பிடிச்சு மற்றவங்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பிடிவாதம் பிடிச்சு ஆண்டவரை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயம் பண்ணி எங்களை மற்றவங்களை செய்ய வைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்யவே கூடாது, குடும்பத்தில் கிரியை செய்யவே கூடாது, சபையில் கிரியை செய்யவே கூடாது, சபைகளை கிரியை நடப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவிகளை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுங்கப்பா, இன்னைக்கு முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தால் சுவாமி.
கூடாது சாமி, நாங்கள் எதையுமே செய்ய வச்சக்கூடாது. இது பெனாதாத்தின் ஆவின்னு சொன்னா அந்த பெனாதாத் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இந்த பெனாதாத்தின் ஆவி எங்களுக்குள்ள கிரிய செய்யவே கூடாது. இன்னையோட அதை வேரோட அழிச்சு போடுறோம், வேரோட முறியடிச்சு போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுது. இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 7வது கிரியை அந்த 6ஆம் வசனம் சொல்றாரு. அந்த பணத்தை சொல்லி நான் ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரர் உன்னிடத்திற்கு அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரன் வீடுகளையும் சோதித்து உன் கண்களுக்கு பிரியமானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவான்றான். யாருக்கு? அவனுக்கு பிடிச்சமானதை எடுக்கலை. யாருக்கு பிடிச்சமானதை? நமக்கு எது பிடிக்குமோ அதை அவன் எடுக்கிறான். இதுதான் பெனாதாத்தின் ஆவி. எது அவனுக்கு பிடிச்சதை நம்மகிட்ட எடுத்தால் பரவாயில்ல, நமக்கு எது பிரியமா இருக்குமோ, இன்னும் சொன்னா எது நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட், எது நமக்கு அதிக விருப்பம், எது நமக்கு அதிக காரியம், அது பிள்ளைகள்னா அவன் பிள்ளைகள் எடுக்கிறான், பணம்னா பணத்தை எடுக்கிறான், வேலைன்னா வேலை எடுக்கிறான். நம்ம எதுக்கு மேலே அதிக பிரியப்படுறோமோ அந்த பிரியமான காரியங்கள் எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? அவன் எடுத்துக்கிட்டு போகிறான். இந்த ஆவி தான். எந்த ஆவி? பெனாதாத்தின் ஆவி. ஏன்னா இது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம என்ன ஆகிடுவோம்? டோட்டலாக சஃபர் ஆகிடுவோம். எதை? நமக்கு பிரியமானதை. பிரியமில்லாத எடுத்துட்டா சரி போனால் போய்ட்டு விடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பிரியமானதை நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போயிடுவோம், பல பிரச்சனை செஞ்சிருவோம், நம்ம சந்திச்சிருவோம். அப்படின்னா அவன் என்ன விரும்புகிறான்? நமக்கு பிரியமானவைகள் எல்லாம் அவன் எடுத்துக்கணும். அவனுக்கு பிரியமானது எடுக்கல, நமக்கு பிரியமானதுக்கு மேலே கையை வைக்கிற பெனாதாத்தின் ஆவியக்கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கன்னு பக்கத்தை கையை பிடிச்ச கடைசியாக ஜோமனுங்க, கடைசியாக ஜோமனுங்க. எங்களுக்கு பிரியமானது ஒருவேளை எங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கள் உடைமைகளாக இருக்கலாம், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், எங்க ஜபஜீவியமா இருக்கலாம், நாங்க வேதம் வாசிப்பா இருக்கலாம், தகப்பனே பொருளாதாரமா இருக்கலாம், எங்கள் வீடுகளா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், எனிபடி ஆண்டவரே எதெல்லாம் எங்களுக்கு பிரியமா இருக்குதோ எங்களுக்கு பிரிய மாணவர்களை எடுக்கிற, எங்களுக்கு பிரிய மாணவர்களை கண்ணை வைக்கிற, எங்களுக்கு பிரிய மாணவர்களுக்கு மேல கையை வைக்கிற அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவி, அப்படிப்பட்ட பெனாதாத்தின் ஆவி, அப்படிப்பட்ட பெனாதாத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவது ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முறியடிக்கப்படுவது ஜெபிக்கிறோம். தகப்பனே 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 எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமானது, எங்க சபையில பிரியமான பிள்ளைகள், எங்க சபைக்கு பிரியமான பிள்ளைகள், எங்க குடும்பத்துக்கு பிரியமான பிள்ளைகள், எங்க சபைக்கு தேசத்துக்கு பிரியமான பிள்ளைகள், இவங்களுக்கு மேல கையை வைக்க நினைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் ஆவி எங்களுக்கு பிரியமானவர்கள் மேல கையை வச்சு அவன் எடுக்க பார்க்கிற, அழிக்க பார்க்கிற இந்த பெனாதாத்தின் ஆவிகள், இந்த பெனாதாத்தின் ஆவிகள் இன்னையோட அழிக்கப்படும் ஆண்டவரே, இன்னையோட அழிக்கப்படும் ஆண்டவரே. எங்களுக்கு பிரியமானதை கர்த்தர் எங்களுக்கு தருணமே ஒழிய இந்த பெனாதாத்தின் ஆவி கெடுக்க பெற்றாதீங்க சாமி. இந்த பெனாதாத்தின் ஆவி எடுக்க பெற்றாதீங்க ஆண்டவரே. இந்த பெனாதாத்தின் ஆவி எடுக்க பெற்றாதீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பிரியமானவைகள் எல்லாம், எங்களுக்கு பிரியமானவைகள் எல்லாம் இந்த பெனாதாத்தின் ஆவி எடுக்கவே கூடாது. இந்த பெனாதாத்தின் ஆவி எடுக்கவே கூடாது. கையை வைக்கவே கூடாது, கையை வைக்கவே கூடாது. அந்த பிசாசுடைய தூதர்கள், அந்த பிசாசுடைய கை கூலிகள், அந்த பிசாசுடைய ஏஜென்ட்டுகள் எங்களுக்கு ஆண்டவர் பிரியமானதுக்கு மேல கையை வைக்க நினைக்கிற ரிபா நர மன கத டட ரபா ஆவிய நிரம்பு, ஆவிய நிரம்பு, ஆவிய நிரம்பு. கர்த்தருடைய அக்கினி இறங்கி அந்த பெனாதாத்தின் வல்லமை அழிக்கிறது. அந்த பெனாதாத்தின் வல்லமை இன்னைக்கு முறி அடிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிக்கிறோம். ஏ மா லா ரா பாகா ரிகா மா நா கா டா டா ரகா நீ மா கா நா நா டா டா ரா பாகா. எங்களுக்கு பிரியமானதை கையில் எடுக்க நினைக்கிற, எங்களுக்கு பிரியமானவளை கையை வைக்க நினைக்கிற இந்த பெனாதாத்தின் ஆவி, இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் கிரியைகள் இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிச்சு ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு நிக்கிறோம், ஒருமனப்பட்டு நிக்கிறோம். தகப்பனே 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 எங்களுக்கு பிரியமானவைகளுக்கு மேல கையை வைக்கிற இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் வல்லமை, இந்த பெனாதாத்தின் வல்லமை நீ மா லா ரா பாகா அல் மா ரா கா மா கா டா டா ரா. இந்த பெனாதாத்தின் வல்லமை இன்னையோட வேரோட பிடுங்கி எரிகிறோம், வேரோட பிடுங்கி எரிகிறோம், வேரோட பிடுங்கி எரிகிறோம் இயேசுவின் நாமத்தில். இனி இந்த பெனாதாத்தின் வல்லமை எங்களுக்கு பிரியமானவைகளுக்கு மேல, சபையில பிரியமானவைகளுக்கு மேல, சபையில பிரியமானவர்களுக்கு மேல, ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்கு மேல கையை வைக்கவே கூடாது, கையை வைக்கவே கூடாது. உன் கையை எடுன்னு சொல்ற, உன் கையை எடுன்னு சொல்ற பொல்லாத பெனாதாத்தின் ஆவி, உன் கையை எடுன்னு சொல்ற, உன் கையை எடுன்னு சொல்ற. எங்களுக்கு பிடிக்கமான பிள்ளைகளுக்கு மேல, எங்களுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு மேல நீ கையை வைக்க கூடாதுன்னு சொல்ற, கையை வைக்க கூடாதுன்னு சொல்ற, அவளுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்க கூடாதுன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
துதி கன மகிமை எல்லாம் ஒருவனுக்கு செலுத்தி வேற்றால் தாழ்த்து வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனோட நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.